எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவுமே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து மோட்டிவேஷன் சம்மந்தமான விஷயங்களும் பதிவேற்றிருக்கோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். நான் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு காத்தவராயன் அப்படிங்கிற ஒரு மாணவனோட கதை தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். முயற்சி திருவினையாகும் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் ஏழை மாணவன் ஒரு படிப்பால உயர்ந்த வேலையில் அமர்ந்த கதையை தான் நம்ம இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரியில ஃபுல்லா பார்க்க போறோம். தூங்கா நகரம் மதுரை அப்படின்னு சொல்லுவோம். கௌரிபாளையத்தோட இடப்பக்கம் பின்னால் தான் இருக்குது செல்லூர். பரம ஏழைகள் வாழும் இடம் தான் அது. கைத்தறி, அதுக்கப்புறம் நெசவு தொழிலாளர்களோட வாழும் பகுதி தான் இது. சில கூலி தொழிலாளர்கள் இருக்கும் இடம். சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி வியாபாரம் செய்வாங்க. பெண்கள் காலையிலேயே வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. எல்லாருக்குமே பத்து பாத்திரம் கழுவுறதான் வேலை. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை கூட்டி முழுகணும். இந்த செல்லூர்ல பள்ளி செல்ல படிக்கும் மாணவர்கள், சிறுவர்கள் ஒருத்தன் தான் புத்திசாலி. அவன் பெயர் தான் காத்தவராயன். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு 10வது பொதுத் தேர்வு அவனுக்கு படிப்புல ரொம்பவுமே ரொம்ப அதிகம் விடாமல் படிக்கணும் அப்படிங்கிறது அவனோட ரொம்ப பெரிய ஆசை. அம்மா பேர் அவங்களோட அம்மா பேரு நாகம்மாள். அவங்க 6 வீட்டுல பாத்திரம் கழுவுறாங்க. காலையில போனாங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு தான் வருவாங்க. சமையல் செய்வாங்க. வீட்டுல ஒரே ஒரு முறை தான் சாப்பாடு அவங்க வீட்டுல செய்வாங்க. இரவு மட்டும்தான் சாப்பாடு. சோறு அதிகமா வச்சிடுவாங்க. தினம் தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க. அதை காலையிலயும் மதியானமும் அடுத்த நாள் அவங்க சாப்பிடுவாங்க. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா காத்தவராயனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நீர் சோறு தான். என்ன 21ஆம் நூற்றாண்டுல இப்படி இருக்காங்க அப்படின்னு சந்தேகமா இருந்துச்சுன்னா, மதுரை மீனாட்சியை பார்க்கும் முன்னாடி செல்லூரை பார்க்க வேணும் அப்படின்னா, கழிவறை இல்லாத ஒரு ஓலை குடிசைகள், மின்சாரம் கூட இல்லாத வீடுகளும் இல்லை. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியே வந்துச்சு. காத்தவராயன் பார்த்தீங்கன்னா 72% மதிப்பெண் வாங்கியிருக்காரு. நல்ல சோறு கூட இல்லாம அவர் சாதித்தது ஒரு பெரிய விஷயம். நாகம்மாளும் கணவரும் அவரை வேலைக்கு போக நிர்பந்தம் செஞ்சாங்க. ஆனா காத்தவராயன் சம்மதிக்கவே இல்லை. தொடர்ந்து 12ஆம் வகுப்பு படிக்கணும் அப்படின்னு நினைச்சான். 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளி இருந்திருக்கு. அவரோட ஆசிரியர் பேர் பாத்தீங்கன்னா அவர் அவர் பேர் ஒரு கந்தன். அவர் காத்தவராயன் வீட்டுக்கு அம்மாட்டையும் அப்பாட்டையும் பேசினாங்க. அவரோட வாழ்க்கை முழுக்க முழுக்க நீர் சோறு தான் சாப்பிடணுமா அப்படின்னு உங்களை கேட்டாரு. +2 முடித்து 3 இல்லைன்னா 4 வருஷத்துல டிகிரி முடிச்சிட்டான்னா நல்ல வேலை கிடைக்கும். நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அவன் மீது திணிக்காதீங்க. அவன் படிக்கட்டும், நல்லா எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நாகம்மாவும் அவங்களோட கணவரும் பார்த்தீங்கன்னா காத்தவராயன் படிக்க வைக்கட்டும் அப்படின்னு ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க. காத்தவராயனுக்கு ரொம்பவுமே ஒரு குஷி, சந்தோஷம். ஆமா, அவன் நல்லா படிச்சான், கடினமா உழைச்சான். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு படிப்பான். இரவு 10:30 மணி வரைக்கும் படிப்பான். அதாவது 2 ஆண்டுகள் 2 தினங்கள் போல ஓடிடுச்சு. +2 தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுச்சு. காத்தவராயன் 93% மதிப்பெண் பெற்று பள்ளியிலேயே முதல் மாணவனா வந்தான். நாகம்மாள் அதுக்கப்புறம் அவங்களோட கணவர் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு. ஏஐல ஒரு பாடம் எடுத்து படிச்சாரு கல்லூரியில. 4 வருடங்கள் கடினமா உழைச்சாரு. நன்கு பயிற்சி செஞ்சாரு. அவர் கவனம் வேற எதுலையுமே இல்லைங்க. முயற்சி திருவினையாக்கும். டிகிரி மாநிலத்திலேயே முதல் மாணவனா வந்தான். எல்லாருமே அவனை பாராட்டினாங்க. இனிமே என்ன வேலை தாங்க. ஒரு அமெரிக்கா செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் அவருக்கு மாசம் 2 லட்சம் சம்பளமா கொடுக்கறதுக்கு முன் வந்துச்சு. நாகம்மாளும் அவரது கணவரும் ஷாக் அடிச்சது போல ஆயிட்டாங்க. 2 லட்சம் அவங்க வாழ்நாள் முழுக்கமா உழைச்சாலுமே கிடைக்காது. காத்தவராயன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு அமெரிக்காவே போயிட்டாரு. அம்மா, நான் மாதம் மாதம் உங்களுக்கு 50,000 அனுப்புறேன். நீங்க ஒரு கணக்கு துவங்கி பணத்தை அதுல போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. நாகம்மாளுக்கு ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. அப்பாவுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி. தன்னோட மகன் மூலமா நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. காத்தவராயன் புறப்பட்டாரு. இப்போது விமானத்துல பறந்து கொண்டே இருக்காரு. அதனால தொடர்ந்து நம்ம செய்யற வேலையை முயற்சியோட செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலன்களை நம்ம பெறுவோம். ஆரம்பத்துல உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தொடர்ந்து நீங்க அந்த வேலையை செய்ய செய்ய அது உங்களுக்கு பழகிடும். அதனால முயற்சியை திருவினையாகும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. அப்படி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.